உதாரணத்துக்கு உங்க காதல் சார், அது வந்து அவரு சொன்னார் ரொம்ப அழகா. இந்த தேதியில இந்த படம் போய் பார்க்க போறேன். இதுல நான் இப்ப இருக்கேன் அப்படின்னு. அவருக்கு நீங்க அனுப்பிச்ச மெசேஜ். இது சினிமா சார். ஆனா தொலைக்காட்சியில இருக்கிற நாங்க எங்களுக்கும் சரி, விஜய்க்கு சரி, அசருக்கு சரி, டிஎஸ்கேக்கு சரி, இந்த மேடையில நிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நிகழ்ச்சி நடக்கும்பொழுதோ, நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகோ நீங்க பார்த்து பாராட்டாம போனது கிடையாது. இங்க பாராட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னா போன் பண்ணி பாராட்டுவீங்க, மெசேஜ் அனுப்புவீங்க. இந்த கலை மீதும் கலைஞர்கள் மீதும் இருக்கும் காதல் அது என்ன? எனக்கு அது எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியலையே. நான் அதை பத்தி சொல்லுங்களேன். முதலா நமக்கு வர்ற காதலை வாழ்வின் கடைசி நொடி வரை மறக்க முடியாது இல்லையா? அது மாதிரி முதல்ல இருந்த காதல் இந்த திரை உலகத்தின் மீது இருந்த காதல் தான். நம்ம வண்டி ஏறி வந்தது இதுக்கு தான். வந்து இதுக்காக தான் நம்ம ரொம்ப நாள் வந்து பசி பட்டினி தங்க இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் இதுக்கு தான். ஒரு இலக்கை போய் அங்க தொடும்போது இது நல்வாய்ப்பா கெடுவாய்ப்பா இருந்தது. திசை திரும்பிச்சு, வேற பக்கம் போக வேண்டியதாயிடுச்சு. இப்போ 2008 தான் என்னுடைய பயணம் மாறுது. அது உங்களுக்கு தெரியும். நான் நாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு எங்க அண்ணன் கூட என்னை அனுப்பும்போது திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் 2 வலிமையான படைப்பிரிவுகள். அது எப்படின்னா அது 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 நீங்க என்ன பண்ணணும்னா ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்க விட்டுறக்கூடாதுன்னு தான் சொன்னார். ஆனா அங்க போயிட்டு வந்து இறங்கி நம்ம போராட்டங்களை செய்ய சிறைக்கு போக வர வந்து யாருமே என்னோட சேர்ந்து வேலை செய்ய பயந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி அதோட அதுக்கப்புறம் இது சரியா வரல. அதுக்கு நேரமும் இப்போ ஒதுக்க முடியல. இப்போ இவ்வளவு நேரம் இங்க நிக்கிறதே ஒரே ஒரு ஆளுக்காக தான், சித்ரா லட்சுமணன் ஒருத்தருக்காக தான். அப்புறம் கடைசியா தம்பிக்கு விருதுனாங்க, பேரன்புக்கு விலை இல்லை. அதனால மாரி சார் நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சார் 2 பேருக்குமே இசை மேல அவ்வளவு ஒரு ஆசை. அண்ணன் வந்து எத்தனையோ மேடையில பாடி நாங்க அப்படி ரசிச்சிருக்கோம். 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரே ஒரு பாடலோட 4 வரிகள், ஏதாவது ஒரு 4 வரிகள். மைக்கு கொண்டு வா ராஜாத்தி. அந்த மாதிரிதான் கடனா கேட்கும் நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உளவு பார்க்கும் சங்கரதமே என் தங்கரதமே நீ தந்த சுரமே அத கவனமா நான் கேட்டு இப்ப பாடுறேன் மெட்டு போட்டு. அத கவனமா நான் கேட்டு இப்ப பாடுறேன் மெட்டு போட்டு. ஓ அதட்டார செவப்ப அந்த நிலவு வந்து